2009ஆம் ஆண்டு முடிந்து நாங்கள் 2010 குடியேறி வருகிற பொழுது இருக்கிற இந்த சூழல்களை சரியாக புரிந்து கொள்ளாதவர்கள் இரணமடுவில் இருந்து தண்ணீரை கொண்டு போவதற்காக பல முயற்சிகளை மேற்கொண்டார்கள். பல விவசாயிகள் அதற்கான தங்களுடைய கருத்துக்களை இவ்வாறான வறட்சிகள் எல்லாம் நடக்கும் என்கிற கோரிக்கைகளை எல்லாம் முன்வைத்தும் இங்கிருந்த ஒரு விவசாயியே கையெழுத்து வைத்து கொடுத்திருந்தார், நீங்கள் தண்ணியை கொண்டு போகலாம் என்று. அவ்வாறானவர்களெல்லாம் மிக மோசமாக நடந்து கொண்ட சூழலில் இன்றைக்கு அந்த இயற்கையினுடைய சூழலை நாங்கள் பார்க்கிறோம். எவ்வளவு தூரம் எங்களுக்கு அது பாதிப்பை தந்திருக்கிறது என்று. இருந்தாலும் அந்த சந்தர்ப்பங்கள் ஆண்டவனுடைய அந்த எங்களுக்காக தரப்பட்டிருக்கிற வாய்ப்புகளை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். 2013ஆம் ஆண்டே ஒரு பாடம் கற்றுக்கொண்டோம். இப்பொழுது 2017ஆம் ஆண்டு பிறந்திருக்கிறது. இந்த 2016 விதைத்த காலபோகத்தை சரியாக கைக்கொள்ள முடியாமல் இருக்கிறோம். நாங்கள் இவ்வாறான ஒரு நெருக்கடிக்குள் கிளிநொச்சி மாவட்டம் வடக்கு மாகாணத்திலே அரிசி வழங்குகின்ற ஒரு மத்திய நிலையம், விவசாயிகளுக்கான நிவாரணம், மானியம், அவர்கள் இழந்து போன இழப்புகளை ஈடு செய்வதற்கான முயற்சிகளை எந்த வகைகளில் பெற்றுக்கொள்ளலாம். நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட 70% வயல்கள் வெட்டி எடுக்கக்கூடிய சூழலிலே இப்பொழுது இல்லை. அவ்வாறான சூழலில் இந்த 70% வயலில் நெச்சைகை செய்தவர்களுடைய நிவாரணங்கள், அவர்களுக்கான மானியங்கள், இழந்து போன அவருடைய அந்த பண பெறுமதிகளை பெறுவதற்கான முயற்சிகளில் நாங்கள் ஈடுபட்டிருக்கிறோம். இது நாடு பூராக இருக்கின்ற பிரச்சனையாக இருந்தாலும் கூட இப்பொழுது கிளிநொச்சியில் இருக்கின்ற ஒவ்வொரு விவசாயினுடைய தன்னுடைய நகையை, தன்னிடம் இருக்கிற கொஞ்ச நெஞ்ச காசை கடன்பட்டு அடை வைத்து இவ்வாறான வயலுக்குள் கொட்டியவருடைய வாழ்க்கை மிக பரிதாபகரமானது. ஆகவே இவர்கள் இதிலிருந்து மீளுவதற்கு இந்த விவசாயி அடுத்த வருட விவசாய செய்கையை பற்றி சிந்திப்பதற்கு கூட அவருக்கான ஒரு வழியை தேட வேண்டிய சூழலை நாங்கள் இப்பொழுது ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். அது தொடர்பாக நாளை மறுதினம் 17ஆம் தேதி கூட கிளிநொச்சி கச்சேரியில் இது தொடர்பான ஒரு ஆய்வு கூட்டம் இருக்கிறது. இந்த கூட்டத்தை தொடர்ந்தும் நிவாரணம் கிடைக்கக்கூடிய வகையில், இவர்களுக்கான இந்த இழப்பீடு கிடைக்கக்கூடிய வகையில், விவசாயிகள் நட்ட ஈட்டுக்காக அல்லது இன்சூரன்ஸுக்காக விண்ணப்பித்திருந்தால் தான் கிடைக்கும் என்பதற்கு அப்பால் அவர்களுக்கு இதில் ஏதோ ஒரு வகையில் அவர்கள் இந்த நட்ட ஈட்டை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் ஒரு மாற்று வழியை தேடுகிறோம். அதற்கான முயற்சி வெற்றியளிக்கும் என்று நம்புகிறேன்.